பார்லிமெண்ட் அப்படின்னாவே நமக்கு என்னென்னலாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம். பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாவே இந்த 3 விஷயம் வந்துடணும். ஒன்று பிரசிடென்ட், இன்னொன்று லோக்சபா, ராஜ்யசபா. இது 3ம் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாம் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் 2 பேருமே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பாங்க. நம்மள்ட்ட வந்து லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் கவுன்சில்னு 2 பைகேமரலிசம்னு சொல்லுவோம். பைகேமரலிசம்னா இதுதான், லோக்சபா ராஜ்யசபான்னு 2 ஹவுஸ் இருக்கிறது தான் பைகேமரலிசம். இதுதான் நம்ம பார்லிமெண்ட் ஃபார்மட். எது பண்ணணும்னாலும் எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டியா இருப்பாங்க. அதே வந்து ஒருத்தர் கீழே ஒருத்தர் இருப்பாங்க. இது பிரசிடென்ஷியல் ஃபார்ம்னா பிரசிடென்ட் ஒருத்தர் தான் ஃபுல் ஹெட். எந்த டெசிஷன் எடுக்கணும்னாலுமே பிரசிடென்ட் தான் பண்ணுவார். இதுதான் இதுல இருக்க சின்ன டிஃப்ரெண்ட். ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம பார்லிமெண்ட் எப்படி, நம்ம வந்து ஃபெடரல் ஃபீச்சர். ஃபெடரல் என்ன, சென்டர் ஸ்டேட்னு 2 தனித்தனியா இருக்கும். ஸோ சென்டருக்கும் தனியா பவர் வச்சிருப்போம், ஸ்டேட்டுக்கும் பவர் வச்சிருப்போம். பட் ஹை அத்தாரிட்டி யாருக்கு இருக்கும்? ஸ்டேட் என்ன பண்ணணும்னாலும் சென்டர்கிட்ட கேட்டு தான் பண்ணணும் ஒரு சில விஷயங்கள். ஸோ அப்போ சென்டர் தான் வந்து இங்கே ஹை அத்தாரிட்டியா இருப்பாங்க. ஓகேவா?